நம்ம ஊர்ல விநாயகர் கோயில்னா அவர் தனியா உட்கார்ந்துருக்கிறத தான் பார்த்துருப்போம். இல்லைன்னா அவர் தம்பி முருகன் கூட இருப்பாரு. ஆனா விநாயகர் அவர் மனைவியோட ஜோடியா இருக்கிற கோயிலை பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர்ல அப்படி ஒரு கோயில் இருக்கு. வாங்க அந்த கோயிலுக்கு ஒரு விசிட் போயிட்டு வரலாம். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் இருக்கிற இந்த கோயிலை வெள்ளை விநாயகர் கோயில்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் சோழ ராஜாக்கள் அவங்க குடும்பத்தினர்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டதால இதுக்கு கோட்டை விநாயகர்னு இன்னொரு பேரும் இருக்குது. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னா, மூலவர் சிலைக்குள்ளேயே அவரோட மனைவி வல்லபாதேவி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உற்சவர் சிலையில் 2 பேரும் ஜோடியாக நிற்கிறத நம்ம நல்லா பார்க்கலாம். ரொம்பவே விசேஷமான ஒரு காட்சி இது. சரி, இவருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு கதை இருக்குது, கேளுங்க. வல்லபைன்னு ஒரு அரக்கி சாபத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவன் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி சின்ன பையனாக இருந்த முருகனை சண்டைக்கு அனுப்புனாரு. முருகன் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த அரக்கியை பார்த்து பயந்த மாதிரி நடிச்சு, ஐயோ என்னால் முடியாது, எங்கள் அண்ணன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு விநாயகர் அனுப்பி வச்சாரு. தன் முன்னாடி தைரியமாக வந்து நின்ன விநாயகரை பார்த்ததும் அந்த அரக்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விநாயகர் அவளை அப்படியே துதிக்கையால் தூக்கி தன்னோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டாரு. மிருக முகமும் மனுஷ உடம்பும் கொண்ட ஒருத்தர் தொட்டா சாபம் நீங்கிடும்னு அந்த அரக்கிக்கு ஒரு வரம் இருந்துச்சு. விநாயகர் தொட்ட அடுத்த செகண்டே அவளோட சாபம் நீங்கி பழைய அழகான உருவத்துக்கு வந்துட்டா. உடனே விநாயகரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. இந்த கல்யாணம் நடந்த இடம் தான் இந்த கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே கல்யாணம் தள்ளி போகிற பொண்ணுங்க கோயிலில் நடக்கிற திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு ஒரு மாங்கல்ய சரடு வாங்கிட்டு போனால் சீக்கிரமே அவங்க வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுங்கிறது ஒரு நம்பிக்கை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இங்கே சந்தனக்காப்பே கிடையாது. நாள் முழுக்க விடாமல் அபிஷேகம் தான் நடக்கும். 3வது நாள் தான் சந்தனக்காப்புல நம்ம விநாயகர் ஜொலிப்பார். அடுத்த முறை நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோடி விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.